ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அதுக்கு கீழே 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் 10 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எப்பவும் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த லைன் மேலேயே நம்ம செயின் ஸ்டிச் போடணும். கொஞ்சம் தள்ளி தள்ளியும் போட்டுக்கலாம், நெருக்கமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இந்த எண்டில் என் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே இருக்க லைன்லையும் அந்த லைன் மேலேயே செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி அந்த சைடில் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் மேலேயே செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு 2 லைன் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம செகண்ட் லைனில் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி செயினை எடுத்து இந்த ஃபஸ்ட் லைனுக்கு உள்ள அந்த செயின் போட்டுக்கொள்ளைங்களா லைன் மேலே, அதுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி செயின். இப்போ அப்படியே த்ரெட்டை கொண்டு வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின், அங்கிருந்து செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இப்போ அகைன் கீழே கொண்டு வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இங்கிருந்து செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின்,
அதுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இந்த மாதிரி தான் நம்ம இந்த செயின் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ இங்கிருந்து ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின் போட்டிருக்கிறதுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இப்போது அங்கிருந்து செகண்ட் லைனுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இப்போ இந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இப்போ அதை அப்படியே கொண்டு வந்து செயினுக்கு உள்ள ஒரு செயின், செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். பாருங்க, இங்கிருந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். அதை அப்படியே நம்ம கொண்டு போய் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இப்போ அகைன் மேலே போய் அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இப்போ அகைன் கீழே வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். அகைன் மேலே கொண்டு போகிறோம், செயினுக்கு உள்ள ஒரு செயின், செயினுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். அகைன் கீழே கொண்டு வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே மேலே கொண்டு வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வரோம், ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து கீழே அந்த செயினுக்குள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் மேலே மறுபடியும் ஒரு செயின், அந்த செயின்குள்ளேயே போட்டு அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ திரும்பவும் கீழே கொண்டு வந்து அந்த செயினுக்குள்ள ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இங்கிருந்து நம்ம அந்த செயின் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் மேலே போய் அந்த செயினுக்குள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இதை அப்படியே கீழே கொண்டு வந்து த்ரெட் எனக்கு ஒன்று தான் வந்துச்சு. அகைன் பிரிச்சுட்டு நான் அகைன் மறுபடியும் ஒர்க் பண்ணுறேன். இப்போ அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த செயினுக்குள்ளே ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி செயின். நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஜரி த்ரெட் ஆர் சில்க் த்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜரி த்ரெட் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த சென்டரில் இருந்து கொஞ்சமாக லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுக்கணும். இப்போது இந்த சைடில் கொஞ்சம் பாதிக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு இல்லை, நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான். இப்போ அதில் கொஞ்சம் இந்த சைடு உள்ளே தள்ளி ஒரு செயின் வச்சு த்ரெட்டை வெளியே எடுத்து லெஃப்ட் சைடு பார்த்து இழுத்து அதை அப்படியே ஒரு குட்டி லாக்காக வைக்கணும். பார்த்தீங்களா? இப்போ நம்ம அந்த த்ரெட்குள்ளேயே இருந்து இப்போ இந்த சைடில் கொஞ்சமாக தள்ளி உள்ளே தள்ளி நம்ம அந்த த்ரெட்டை தள்ளினோன்னா உள்ளே போயிடும். அதில் ஒரு செயின் போட்டு இப்போ இந்த சைடில் கொஞ்சமாக உள்ளே தள்ளி இந்த சைடு பார்த்து தள்ளணும். இப்போ தான் தள்ளுற பார்த்தீங்களா? இதே மாதிரி தள்ளி ஒரு செயினை வெளியே எடுத்து லெஃப்ட் சைட் பார்த்து இழுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் வச்சு இப்போ அகைன் இந்த சைடு த்ரெட்டை பிடிச்சு உள்ளே தள்ளி பாருங்கள், ஜரி த்ரெட்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த த்ரெட்டை உள்ளே கொஞ்சம் தள்ளினோன்னா அதுக்குள்ளே ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து இப்போ அகைன் கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து த்ரெட்டை தள்ளி ஒரு செயின் போட்டு அதை நம்ம இப்போ ஜரி த்ரெட்டை லெஃப்ட் சைட் பார்த்து இழுத்தோன்னா நமக்கு இந்த ஷேப் கிடைக்கும். அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக எப்பவும் போல் ஒரு குட்டி லாக். இப்போது திரும்பவும் இந்த சைடில் த்ரெட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை பிடிச்சு கொஞ்சம் தள்ளி ஒரு செயின். இப்போ இந்த சைட் பார்த்து தள்ளி நம்ம லெஃப்ட் சைடை ஜரி த்ரெட் பிடிச்சு இழுத்தோன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு நாட் கிடச்சிரும். அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். புரியுதுங்களா? இப்போ நம்ம த்ரெட்டை உள்ளே வந்து ரைட் சைட் பார்த்து தள்ளி விட்டு அங்கேருந்து நம்ம ஒரு செயின் எடுத்து இப்போ நம்ம இந்த த்ரெட்ஸை லெஃப்ட் சைட் பார்த்து தள்ளி விட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து த்ரெட்டை எடுத்து இப்போ அந்த ஜரி த்ரெட்டை நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து இழுத்தோன்னா நமக்கு நாட் மாதிரி கிடைக்கும். அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். டைட்டாக பிடிச்சி தான் ஒர்க் பண்ணணும். லூஸ் விட்டிங்கன்னா இந்த த்ரெட் எல்லாமே ஒன்று சேர்ந்துக்கும். இந்த சில்க் த்ரெட்டை சுற்றியும் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அழுங்காமல் ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீடில் வந்து இந்த த்ரெட் பட்டுச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும் சில்க் த்ரெட்டும். இப்போ நம்ம இந்த த்ரெட்டுக்குள்ளே பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு அகைன் லெஃப்ட் சைட் பார்த்து த்ரெட்டை தள்ளணுன்னா நமக்கு நாட் மாதிரி கிடைக்குமா? அதை அப்படியே எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக் வச்சோன்னா சென்டரில் இந்த மாதிரி பீட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ த்ரெட்டை வந்து ரைட் சைட் பார்த்து தள்ளி அங்கேருந்து ஒரு செயின் போட்டு எடுத்துகிட்டு இப்போ அந்த ஜரி த்ரெட்குள்ளே பீடை நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த சில்க் த்ரெட்ஸை நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து தள்ளிட்டு அங்கேருந்து ஒரு செயின் எடுத்து அந்த ஜரி த்ரெட்டை நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து இழுத்தோன்னா நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இதில் நம்ம பீடு வைக்காமலும் நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன், பீடு வச்சும் நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்துல பீட் வைக்காமலே வச்சுக்கலாம். பாதி வச்சு பாதி வைக்காமல் இருந்தால் ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் பீட் வைக்காமல் ஒர்க் பண்ணிவிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சி பீடு வைக்காமல் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சும் பீடு வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சும் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அண்ட் A4 சீட்டில் பாதி அளவுக்கு கம்பல்சரி இந்த இமேஜ் ஒர்க் எடுத்து எனக்கு பண்ணி சென்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. நம்ம நெக் டிசைனாகவும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அகைன் நம்ம ரைட் சைடு கொஞ்சம் த்ரெட்டை தள்ளி விட்டு அங்கேருந்து த்ரெட்டை இன்செர்ட் பண்ணி நம்ம ஜரி த்ரெட்டை வெளியே எடுத்து இப்போ சில்க் த்ரெட்டை லெஃப்ட் சைட் பார்த்து தள்ளி அதுக்குள்ளே இருந்து நம்ம ஜரி த்ரெட்டை வெளியே எடுத்து லெஃப்ட் சைட் பார்த்து ஜரி த்ரெட்டை நம்ம உள்ளே தள்ளினோன்னா நமக்கு ஒரு நாட் மாதிரி கிடைக்கும். அதில் இருந்து நமக்கு என்ன ஒரு குட்டி லாக் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இந்த சென்டர்லேயே நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு நீட்டான ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கிடச்சிருச்சு. இப்போ மேலெலாம் நமக்கு த்ரெட் அசிங்கமாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஜரி த்ரெட்லேயே ஃபுல்லாக நம்ம ஒரு லைனில் செயின் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம ஒரு செயின் போடணும். ஜரிலையும் போடலாம், இல்லை கான்ட்ராஸ்டாக சில்க் த்ரெட்லையும் நம்ம ஒர்க் பண்ணலாம். நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கீழேயும் ஒரு செயின் ஸ்டிச் இந்த லைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அழகாக கிடச்சிருச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.